ஷேய் விஷ்ணு பிரமா சிவன் 3 தலைச்சக்கரம் அதில் எப்படி ஆண்டாரோ இப்போ கணக்கு இப்போ பூமியில் தப்புக்கு தண்டனைக்கு உள்ளே இறங்கியிருக்கார் பூமியில் எல்லாம் புரிஞ்சிக்கோ. நீதிமான் நீதிபதி சர்ச்சி கணக்கு எழுதார். ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல இடிச்சிருக்காங்க, கோயில் இடிச்சிருக்காங்கல்ல. எது என்ன காரணம்? அந்த சொத்து கோயிலை மொத்தத்தில் கணக்கை மறைக்கணுங்கிற அடிக்கி விளையாடுதான். கைலாசத்தில் நடந்த ஒரு கவர்மெண்ட் லாயர் சிலிவத்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, ஒரு எம்பி கூட அதுக்கப்புறம் தான் வந்துச்சு அந்த ஆக்கங்கட்ட கூவை. இந்த 2 தரப்பில் இப்போ சட்டமன்ற எம்எல்ஏ ராஜபாளையம் என்னையும் பாரு மோரையும் பாருன்னு நீதிமன்றத்தில் வளகாத்துக்குள்ளே தூக்கி வச்சுருக்காங்க. ஏன் மோரையை பாருன்னு. இவனை மாதிரி தான் தமிழ்நாடு முழுவதும் எம்எல்ஏ பூரா தூக்கி வச்சுருப்பான் நீதிமன்ற கோர்ட்டில். புரியுதா இல்லையா? அந்த கணக்கை இப்போ பிடிக்க ஒரு எம்எல்ஏ தொகுதியில் எத்தனை கோயில் இடிச்சிருக்கான், அதான் ஒட்டு மொத்தமாக வலிச்சு எழுவோம்னாரா, அதுதான் கணக்கு. வானரப்படையை வச்சு தூக்கி உள்ளே கொண்டு போய் ரோட்டில் பழக்க வச்சு எழுத்துருவாங்க. இந்த கைலாசத்தில் பின்புறத்தில் இருக்கிறவன் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து எழுப்பாங்க. கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பாது. புரியுதா இல்லையா? அப்போ நீதிமன்றத்தில் கவர்மெண்ட் லாயர் இருக்கான், அப்போ சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருக்கான். அப்போ அந்த இடத்துல பூரா கோயில்களை இடிச்சாச்சுன்னா அந்த மொத்தத்தில் கோயில் இடம் சொத்து பூரா மறைஞ்சி போவோம். எல்லாமே விற்று தின்னுட்டு போயிடலாம். நம்ம விற்று நல்லா அனுபவிச்சுக்கலாம் ஓடுதான். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கணக்கு பெரிய கணக்கு. அதான் சொல்லுவார்ல, தமிழ் வார்த்தை பேசுகிறவன் தமிழ் வார்த்தையில் என்னை அழிச்ச பேக நான் தமிழ் வார்த்தையில் கணக்கை கொடுத்து தமிழ் வார்த்தையில் தூக்கி கம்பியை பழுக்க வச்சு எழுத்து போடுவோம்ட்டார். அதான் கணக்கு. சிட்டி கிராமத்தை அடப்பார், அதெல்லாம் கிளியராக அடப்பார். உனக்கு உணவு திங்கிறதுக்கு என்னங்கிற கேள்வி 4 குடுப்பு சிட்டி கிராமத்தில் குடுக்கிற குடுப்பில் அப்போ தான் தெரியும். புரியுதா? விவசாயத்தை பூரா அழித்து வாரான். அவர் தான் விவசாயத்தை பிடிக்காருல. கோர்ட்டில் எல்லாம் பார்க்க தெரிஞ்ச விவசாயத்தை அழிச்சிட்டாங்க. அங்கங்கே ஒரே மில்லு தொழிற்சாலையாக போட்டிருக்கான். இதில் பூமியில் தண்ணியை கீழே இறக்க தான் தண்ணியை உரிதான். ஐயையோ பாடா படுத்தான். இதுக்கு என்ன வேடா? அவர் பார்த்து தண்டனை கொடுப்பார் கடவுள். நம்ம இருக்கிற கேஸ் கேட்டால் உள்ளே ஏற்றுவோம்னு அவங்க ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓடியா நாங்கள் உள்ளே ஏற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு ஏற்றி வைக்காரு கடவுள். அவங்க ஏற்றி வாங்குதாங்க கணக்கை. புரியுதா இல்லையா? இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கைலாசத்தில் இடித்த கணக்கு இவனும் கவர்மெண்ட் லாயரும் இப்படியே இருந்த சோழி. நாங்கள் கவர்மெண்ட்டு ஒரு இடத்த இடிக்க வேண்டியது, ஒரு இடத்துல பட்டா போட்டு பவர் போட்டு கொடுக்குறது, இது உங்களுக்கு சோழியாடா? உங்களுக்கு கொடுத்துருக்காராங்கண்டா ஆண்டா ஒரு ஓட்டு முத்திரை வாங்கி. அது என்னடா ஓட்டு முத்திரை என்னன்னு கேட்காரு. ஜனநாயக ஓட்டு அது என்னன்னு கேட்காரு. கொடுக்குற குடுப்பில் விரலை கட் பண்ணிடுவார். புரியுதா? அரசியல்வாதியை நறுக்குன்னு கட் பண்ணுறா அப்படின்றார். ஏன்னா சென்னை இப்போ நாங்கள் எலும்பச்சம்பழம் கனியை எரியுதோம், பத்திரப்பதிவில் எரியுதோம். எரிஞ்சவொன்னே இப்போ எல்லாம் மாட்டி உள்ளே உட்காந்து அவர் கடவுள் அவர் எல்லாம் பவரால் நுப்பாட்டி வச்சுருப்பார், பவரால் பிடுங்கி வச்சுருப்பார், பவரால் பிடுங்கி எல்லாவனுக்கு தண்டனை கொடுப்பார். புரியுதா இல்லையா? எல்லாம் கடுவோட சென்னை மெட்ராஸில் அவனை குதற விடுவார். இப்போ இந்த 60 நாளுக்குள்ளே அவன் இறங்கக்குள்ளே அவனை குதறி அவனை என்னென்ன பண்ணணுமோ ஆகான்னு ஓட்டு போடுறவன் கவர்மெண்ட் வேலைக்கிறவன் தூக்கி ஆடுவான். அது ஆட்டத்தில் இவர் உள்ளே ஊடி முற்றுப்புள்ளி வைக்கார். இவனை ஆட விட்டுட்டு உள்ளே ஊடி முற்றுப்புள்ளி வச்சவொடனே செண்ட அல்வா மாதிரி கணக்கை முடிச்சிருவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா, புரிஞ்சுக்கோ. கைலாசத்தில் இப்போ கணக்கு பிரச்சனை நடக்குன்னா யார் உட்காந்து கூப்பிட்டு கேட்கணும். ஒவ்வொரு இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு கேட்கணும். நாங்கள் கவர்மெண்ட்டு நாங்கள் உக்காந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இடிப்போம், நாங்கள் தட்டுவோம், நாங்கள் எழுதுவோம். அதான் இது என்ன விளையாட்டாடா? பூமியில் அப்படி சொல்லுதார் கணக்கு. இது என்ன விளையாட்டா? நான் உட்காந்துருக்கேன் தெரியலையா? கண்ணு தெரியலையா? அவன் ஒரே பாயிண்ட் என்ன சொல்லுதான்? எம்எல்ஏ சொல்லுதான், எம்பி சொல்லுதான், மந்திரி சொல்லுதான், முதலமைச்சர் காவல்துறை பிடி நம்மகிட்ட இருக்குது, நீ பேசாமல் இரு, என்னென்ன செய்யணுமோ கூத்து அடிங்கங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. காவல்துறைக்கு இன்று நாள் எலும்பச்சம்பழம் கனி எல்லா ஸ்டேஷன்லேயும் நாங்கள் எரியுதோம் அம்மாமாருங்க. அப்போ எரிஞ்சால் என்ன ஆகும்? எரிய விடுவார். அது நாங்கள் எரிஞ்சிருவோம், கடவுள் எரிய விடுவார். எரிய விட்டு தான் வெளியே தூக்குவார். இப்போ அரசியல்வாதி அடி வாங்குவான், கண்டிப்பாக காவல்துறையில் அடி வாங்குவான். நாங்கள் 3 அம்மாமார்கள் எலும்பச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டோம், ஒவ்வொரு ஸ்டேஷனில் எரிஞ்சிட்டோம். ஒவ்வொரு ஸ்டேஷனாக எப்படி கணக்கு வச்சு ஏமாற்றி ஓடுறத கடறாங்க. பூமியை கொடுத்துருக்காரு கடவுள். கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கடா. படிச்சிருக்கீல்ல? படிச்சிருக்கான். படிப்பு மாதிரி இல்லை, படிப்பு பூமி அழிக்கிறதுக்கு வந்திருக்கிய இல்லை. அனைத்து படிப்பு கல்வி பூரா எலும்பச்சம்பழம் கனி இன்றைக்கி காவல்துறைக்கு நாங்கள் எரிஞ்சிட்டோம். பெஸ்டோ பிரமா சிவன் பூமியில் நீதிமன்றத்தில் எரிஞ்சாச்சு. புரியுதா? நீதிமன்றம் கோர்ட்டில் தண்டனை கிடைக்கல, இப்போ கைலாசத்தில் தண்டனை கொடுக்காரு. ஒவ்வொருத்தனையும் களை எடுக்கிறது, அவன் வீட்டுகளில் சங்கு ஊதுறது, இளவு போகிறது,
எல்லாம் இங்கேருந்தே தண்டனை கொடுக்காரு, கடவுள் கொடுக்காரு. புரியுதா இல்லையா? எல்லாம் புரிஞ்சுக்கோ. நிறைய கவர்மெண்ட் வழக்கம் பூரா போய்கிட்டு இருக்கான். ஒன்று குசு 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 குசுன்னு பேதிய. ஐயோ செத்து போகிறான், அவன் செத்து போகிறான், அவன் செத்து போகிறான், ஐயோ ஐயோ அப்படி எல்லாம் வருதுல்ல. இப்போ அடிக்கிற அடி அடி அடிப்பார். இவர்கிட்ட எல்லா பவரும் இருக்குது. உன்ட்ட என்னடா இருக்குது? செத்த பேய் பேப்பர் வச்சு பூமியை அழிக்க, கண்டார ஒளிமம் பூரா அழிச்சு எங்களுக்கே வெறி கோவம் வருது. அவ்வளோ நாங்கள் தான் இப்போ தானடா வந்திருக்கோம். இல்லைன்னா அம்மாமார்கள் பூரா கண்ணை குத்தி 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 கண்ணு தெரியாத அளவுக்கு வச்சுட்டான். இப்போ தான் கண்கட்டை அவுத்து கண்ணை திறந்து பார், என்னென்ன கூத்து அடித்து வச்சுருக்கான்னு பாருங்காரு. ஐயா கடவுளே சொல்லுதார், 3 அம்மாமார்களை கூப்பிட்டு இங்கே வா, பார்வதி சரஸ்வதி கல்வி லட்சுமி பூரா கல்வி பணம் பேப்பர் பாரு, என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாரு அப்படிங்காரு. மானிட பேய்களுக்கு ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லாத்துக்கும் நான் பூமியில் சாப்பாட்டு உணவு தான் கொடுத்துருக்கேன், இப்படி அழிக்க நான் கொடுக்கல அப்படின்ட்டார். அதே மாதிரி படைக்கிறது ஒரே உயிர் தான் கணக்கு, அது ஏட்டில் இருக்குது, ஏடில் இருக்குது. ஏண்டா இப்படி ஜாதி ஜாதியாக மதமாக ஆச்சு. எல்லா பேரும் இப்போ இளமச்சம்பளம் கனி எரிதண்டா. 3 மதத்துக்காரனுக்கும் ஜாதியாக இருக்கிறவனுக்கும் எரிதோம். குடும்பம் எரிஞ்சு கூத்தலை விட்டுருவார், கண்ணீர் கூத்தலமாக விட்டுருவார். முக்கால் சாத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. காவல்துறைக்கு எரிஞ்சாச்சுரா, அன்றைக்கி கணக்கு போட்டாச்சுரா, எரிஞ்சாச்சுரா. எல்லா காவல்துறை ஸ்டேஷனுக்கு பூரா நாங்கள் எரிதோம். கடவுள்ரா, சாமி பவர், புரிஞ்சுக்கோ. எரிஞ்சா என்ன ஆகும்? இங்கேயே சமாளிச்சு போயிட்டாங்க. அவர் உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்டே சமாளிக்கணும். அப்போ மானிட போய் எவ்வளோ திறமையாக செய்திய. அட பாய் பேய்களா, முக்கால்